டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி செமஸ்டர் 7 டிகிரி கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன தியரி சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், அதாவது ப்ராக்டிஸ் ஸ்கூல், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், அந்த மாதிரி சப்ஜெக்டோடைய சப்ஜெக்ட் கோடு என்ன, எந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்குது, டைம் டியூரேஷன் என்ன, அப்புறம் எந்த செஷனில் எக்ஸாமினேஷன் நடக்குது, இதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது பிஃபார்மசி புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்களே நண்பர்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஃபார்மசி நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு சப்ஜெக்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி இருக்கும். இன்னொன்று 7th செம் இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் எழுதுவாங்களே அந்த நண்பர்களுக்கு ஒரு விஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன்களுக்காக வேண்டி தான் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் 562071 சப்ஜெக்ட் கோடு. எக்ஸாமினேஷன் 11th June 2024 டியூஸ்டே ஆஃப்டர்நூன் நடத்தப்படுது 2 to 5 PM. அடுத்து செகண்ட் எக்ஸாமினேஷன் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி. ஐ திங்க் இது இண்டஸ்ட்ரியல் வந்து 2வாக இருக்கணும். ஏற்கனவே 5th செம்மில் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1 போட்டிருந்தாங்க. அப்போது இது இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 2வாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 562073 சப்ஜெக்ட் கோடு. வெனஸ்டே 12th June 2024 ஆஃப்டர்நூன் 2 to 5 PM எக்ஸாமினேஷன் டைம். தேர்ட் எக்ஸாமினேஷன் ஃபார்மசி ப்ராக்டிஸ் 562074 Thursday 13th June 2024 2 to 5 PM ஆஃப்டர்நூன் டைம். அடுத்து ஃபோர்த் எக்ஸாமினேஷன் நாவல் டெலிவரி சிஸ்டம் 562075 14th June 2024 ஆஃப்டர்நூன் 2 to 5 PM. இதுதான் மொத்தம் 7th செமஸ்டர் இருக்கக்கூடிய 4 யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட்ஸ். அடுத்து நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராக்டிஸ் ஸ்கூல் தியரி 27th June 2024 562076 சப்ஜெக்ட். டோட்டலி 5 சப்ஜெக்ட்ஸ், 4+1 5 சப்ஜெக்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிஃபார்மசி 7th செமஸ்டரோட பற்றின ஒரு தகவல். இதில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, 5th செமஸ்டர் மாதிரியே தான் மே மந்தில் இன்னும் 17 days ப்ளஸ் ஒரு ஜூன் மந்தில் 10 days 27 days இருக்குது இல்லையா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தாராளமாக வந்து 7 days நம்ம வந்து கேல்குலேட் பண்ண வேண்டாம். அதுபோக 20 days இருக்க மாதிரி கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20 divided by 4 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 days டைம் இருக்குது. ஸோ அழகாக படிக்கலாம், நல்லா ரிவைஸ் பண்ண முடியும். 5 days பெர் சப்ஜெக்ட்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 1 day நம்ம அலாட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 5 யூனிட்ஸ்னால் 5 daysல முடிச்சிடலாம். ஸோ நல்லா ஏற்கனவே படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிக்கலாம். புதுசாக படிக்கும்போது டைம் எடுக்கும், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கலாம். அதனால் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்த டாபிக்ஸ் தரவாக ரிவைஸ் பண்ணாலே நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ், 4 சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 days நம்ம அலாட் பண்ணால் கூட 4 into 5 20 daysல நம்ம முடிச்சிடலாம் ஓரளவுக்கு. அப்புறம் ரிமைனிங் 7 days வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 7 daysல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அகைன் 1 day இல்லை ஜிபேட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.